சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி பேரூராட்சி கூட்டத்தில் பாட்டில்களை வீசி திமுக கவுன்சிலர்கள் தாக்கிக் கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பாபு, இந்த வாக்குவாதம் மற்றும் தகராறிற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தம்மம்பட்டி பேரூராட்சி அமைந்துள்ளது. மேலும் இந்த தம்மம்பட்டி பேரூராட்சியில் 18 வார்டு பகுதியில் உள்ள நிலையில் இப்பகுதியில் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் கவிதா தலைமையில் நேற்று கவுன்சிலர் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னதாகவே 73 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அங்குள்ள கவுன்சிலர் ஒவ்வொருவரும் தங்களது வார்டு பகுதிகளில் பணிகள் நடைபெறாமல் இருப்பதாகவும் நிதிகள் ஒதுக்கப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக கவுன்சிலர் 7வது வார்டு பகுதியை சேர்ந்த செந்தில் மற்றும் 13வது வார்டு பகுதியை சேர்ந்த களியவரதராஜ் ஆகிய இருவரும் அவர்களது வார்டு பகுதியில் பணிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஒருவர் உங்கள் வார்டு பகுதியில் செய்யப்பட்ட பணிகள் என்ன என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தகாத வார்த்தையில் பேசி வாக்குவாதம் முற்றவே திமுக கவுன்சிலர்கள் இருவரும் கவுன்சிலர் கூட்டத்தில் தண்ணீர் பாட்டிலை ஒருவரை மாறி மாறி கூட்டத்தில் எடுத்து வீசிக்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தால் பெண் கவுன்சிலர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இந்த கவுன்சிலர் கூட்டத்தில் வெளியே இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த எஸ்பி தனிப்பிரிவு 8 தங்குதுரை என்பவர் திமுக கவுன்சிலர் செந்தில்குமார் சட்டையை பிடித்து இழுத்ததாக கூறப்பட்டு ஆத்திரமடைந்த கவுன்சிலர்கள் போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதம் ஈடுபடும் காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இந்த குறித்த காட்சியான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள கவுன்சிலர் கூறும்போது திமுகவினுடைய கவுன்சிலர் தலைவர் அணி மற்றும் திமுகவினுடைய கவுன்சிலர் துணைத் தலைவர் அணி என 2 அணிகளாகவும் செயல்பட்டு வருவதாகவும் கூட்டத்தில் 2 அணிகளிலும் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் வெவ்வேறு பகுதிகளுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்று வருவதாகவும் திமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினார்கள். தற்போது இந்த திமுக கவுன்சிலர் இருவரும் கவுன்சில் கூட்டத்தில் மாறி மாறி தண்ணீர் பாட்டிலை வீசிக்கொண்டு சண்டையில் ஈடுபட்ட சம்பவம் வீடியோ வைரலாகி வருவதால் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திவ்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாபு.